மருதாம்பு கரும்பு சாகுபடி முறைகள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மருதாம்பு கரும்பு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாகுபடி பரப்பளவில் 40லேருந்து 45% இருக்குது. இந்த மருதாம்பு பயிர் சாகுபடியில் பார்த்து நிறைய கவனம் எடுத்தோம்னா நடவு பயிரில் இருக்கக்கூடிய மகசூலுக்கு இணையாகவே நம்ம கரும்பு மகசூல் எடுக்க முடியும். ஏன்னா இந்த மருதாம்பு பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னுவாங்க. அது மாதிரி இந்த கட்டக்கரும்போட வீரியமும் வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா நடவு பயிரை பொறுத்து தான் அமையும். எனவே வந்து நம்ம கட்டைப்பயிர் 2 பயிர் விடுறோமோ 1 பயிர் விடுறோமோ இந்த நடவு பயிரில் தீர்மானித்து இந்த நடவு கரும்பை வந்து சிறப்பாக பராமரிச்சோன்னா மருதாம்பு பயிர் நிச்சயமாக நல்லா வருங்க. இந்த மருதாம்பு பயிர் சாகுபடியில் பார்த்திங்கன்னா கரும்பு அறுவடை முடித்தோடனே முதல்ல செய்ய வேண்டிய தொழில்நுட்பம் என்னென்னா கட்டை சீவனம். இந்த கட்டை சீவறதுக்கு இப்போ இயந்திரங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு. இந்த இயந்திரங்களை வச்சுன்னு வந்து நம்ம கட்டை சீவி இந்த பார்களெல்லாம் உடைக்க முடியும். இந்த மாதிரி பார்கள் இடிக்கிறதுல என்ன ஆகுன்னா பழைய கரும்பின் வேர்கள்லாம் துண்டிக்கப்பட்டு புதிய வேர்கள் வந்து உருவாகும். இப்போ புதிய வேர்கள் உருவாகத்தில் என்னென்னா இந்த பயிருக்கு வந்து நிறைய சத்துக்களை எடுத்துக்கிட்டு தண்ணீர் உறிஞ்சத்தால் பயிர் வேகமாக வளரும். அடுத்தபடியாக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அறுவடை பண்ணக்கூடிய தொகையெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து மண்ணில் வந்து அமிழ்த்து விடணும். அதுக்கு நிறையா இயந்திரங்கள்லாம் இருக்குது, டிராக்டரில் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது. இந்த சோகையெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா இது உறிஞ்சி பொடி பொடியாக நசுக்கி மண்ணுக்குள்ளே அமிழ்த்து விடுறதால மண்ணுடைய வளமும் சேர்க்கப்பட்டுரும். அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்னன்னு சொன்னோம்னா போக்கிடங்களை போக்கணும். இந்த மருதாம்பு கரும்பு பயிர் சாகுபடியில் பார்த்திங்கன்னா கட்டை சிவன பிறகு பார்த்திங்கன்னா நிறையா போக்கிடங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30% இடங்களில் வந்து போக்கிடங்கள் இருக்கும். இந்த போக்கிடங்களை நிரப்பினால்தான் பயிரோட எண்ணிக்கை இருந்தால் தான் மகசூல் பெருக்க முடியும். இது மிக முக்கியமான தொழில்நுட்பங்க. கட்டை சீவரப்பே நம்ம என்ன செய்யணும்னா அதே ரகத்தில் இருந்து கரணைகளை வாங்கி ஒரு 500 1000 இல்லை 2000 கரணைகளை வந்து மேட்டுப்பாத்தி இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது மேட்டுப்பாத்தியில் இந்த கரும்பு நாற்றை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். கட்டை சீவரப்ப இந்த நாற்று தயார் பண்ணுறதுல என்னென்னா கட்டை சீவின பிறகு கரும்பு முளைக்கிறப்ப கிட்டத்தட்ட 25 நாள் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நாற்று கரும்பு நாற்றுக்களை வந்து அந்த போக்கிடங்களை நட்டு பராமரிக்கணும். அப்படி போக்கிடங்களை போடுறதுலாம் என்ன ஆகுன்னு சொன்னோம்னா எப்படி நம்ம கரும்புக்கு வந்து உரம் போடுறோம், தண்ணி பாய்ச்சுறோம், எல்லாம் பூச்சி மருந்து களைக்கொல்லி மருந்து எல்லா மருந்து அடிக்கலாம், எல்லாம் வீணாக போகும். பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படலைன்னா மகசூல் வந்து நிறைய இழப்பீடு இருக்குங்க. எனவே வந்து மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்னென்னா மருதாம்பு பயிர் சாகுபடியில் போக்கிடங்களை நிரப்புறது. அதே அளவுக்கு ஒத்த வயசு உள்ள நாற்றுக்களை நம்ம நடுறப்போ பார்த்திங்கன்னா பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுது. இந்த ஒரு சின்ன தொழில்நுட்பத்தை நம்ம கடைபிடிச்சாலே நிச்சயமாக சாகுபடி முறையில் 5லேருந்து 10% வரைக்கும் வந்து நமக்கு மகசூல் வந்து பெருக்கம் அடையும்.